நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். குடியரசு தின விழாவினை முன்னிட்டு ராஜ்நிவாசில் ஆளுநர் இக்பால் சிங் அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தனது மாளிகையில் தேநீர் விருந்து அளித்தார். அதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கார்த்திகேயன், கல்யாண சுந்தரம், தமிழ்ச்செல்வன், முன்னாள் முதல்வர்கள் ஜானகிராமன், டி ராமச்சந்திரன், காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், பிரெஞ்சு தூதர் பியர் பெர்னியர், வாரிய தலைவர்கள் ஜெயபால், வையாபுரி மணிகண்டன், பாஸ்கரன், ரேவதி பர்குணன், ராஜேஷ், பாரதிய ஜனதா மாநில செயலாளர் சுவாமிநாதன், தலைமை செயலர் சத்யவதி, ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, தலைமை நீதிபதி முருகன், கலெக்டர் தீபக்குமார், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், டெல்லி பிரதிநிதி பக்தவச்சலம், வழக்கறிஞர் முருகேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரும்பார்த்தபுரம் முதலியார்பேட்டை ரயில்வே கேட்டுகளில் மேம்பாலம் அமைக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் இக்பால் சிங் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுவை அரசு குறைந்த அளவேயுள்ள வளங்களை கொண்டு சிறந்த வளர்ச்சியை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்றும், வேளாண்மையை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும், நவீன தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட வேளாண் செயல்பாடுகள் மூலமாக உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும், விற்பனை சேமிப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் வேளாண்மைக்கு இணையாக மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும், மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதுடன், உள்நாட்டு மீன் உற்பத்திக்காக இடுபொருள் மானியம், படகுகள் வாங்குவதற்கு பராமரிப்பதற்கு 50 விழுக்காடு மானியம், சிறிய அளவிலான மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் FRB கட்டுமரங்கள் வாங்குவதற்கு மானியம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதுபோன்று வேளாண் பெருமக்கள் வாழ்வாதார நிலையை மேம்படுத்தவும், கூடுதல் வருவாயை ஈட்டுவதற்கு ஏதுவாக கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தியை அரசு ஊக்குவித்து வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தொழில் வளர்ச்சிக்கு புதுவை அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தொழில்துறையில் ஏற்படும் வளர்ச்சி, சாலை மற்றும் ரயில்வே மேம்பாடு, தடையற்ற தரமான மின் விநியோகம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்தே அமைந்துள்ளதால் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முயற்சி எடுத்து வருகிறது. அதன்படி அரும்பார்த்தபுரம் முதலியார்பேட்டை ரயில்வே தண்டவாளங்களின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க புதுவை அரசு தனது பங்காக 5 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும், ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி மார்ச் மாத இறுதிக்குள் முடிக்கப்படும். இது மட்டுமன்றி தொண்டமானத்தம் தானியங்கி துணை மின் நிலையத்தின் திறன் மேம்படுத்தப்பட உள்ளது. வெங்கடா நகர் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அரசும் மக்களும் இணைந்து செயல்படும் போது ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முடியும். எனவே புதுவை மாநிலத்தை முன்னோடி மாநிலமாக மாற்ற அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று கூறியிருந்தார். புதுவையில் வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற மக்கள் அவதிப்படுவதால் விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் வீட்டு உபயோக மின்சாரம் பெற வேண்டும் என்றால் மின் இணைப்பிற்காக விண்ணப்பித்தவுடன் மின் ஊழியர்கள் வந்து பார்வையிட்டு அரசே மின்கம்பம் அமைத்து மின் மீட்டருக்கு மட்டும் வீட்டின் உரிமையாளர்களிடம் பணம் பெற்று மின்சாரம் வழங்கி வந்தனர். ஆனால் தற்பொழுது மின்சார இணைப்பு பெற புதிய நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதன்படி மின் இணைப்பு பெற விண்ணப்பித்தவுடன் கூடுதலாக ஒரு இணைப்பு விண்ணப்பம் வழங்கி அதில் மின் இணைப்பு பெற விரும்புவோர் தங்களது வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற செலவாகும் ஒயர், மின்கம்பம் உள்ளிட்ட இதர பொருள் மற்றும் செலவினங்களை தாங்களே செலுத்தி விடுவதாக கையெழுத்திட்டு அதற்கான செலவையும் ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது. இதனால் பலர் மின் இணைப்பு பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர். எனவே வீடுகளுக்கு மின் இணைப்பு பெறுவதில் விதிமுறையை தளர்த்தி பழைய முறைப்படி மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஆளுநர் மாளிகை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது. புதுவையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு சட்டசபை வளாகம், ஆளுநர் மாளிகை, பாரதி பூங்கா, கடற்கரை காந்தி சிலை, தலைமை செயலகம் உள்ளிட்ட இடங்களும் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து தலைவர்களின் சிலைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கடந்த 2 தினங்களாக மின் விளக்கில் ஜொலிக்கிறது. மேலும் ஆளுநர் மாளிகை எப்போதும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அனுமதி இன்றி யாரும் உள்ளே செல்ல முடியாத ஆளுநர் மாளிகை குடியரசு தினத்தை முன்னிட்டு
மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதி அளிக்கப்பட்டு திறந்து விடப்பட்டது. எனவே புதுவைக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி ஆயிரக்கணக்கானோர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புல்தரை, நீரூற்று, மரம், செடி, கட்டிடம் ஆகியவற்றின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து மாளிகையை சுற்றி பார்த்தனர். மற்றும் கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்து மின் விளக்கின் அழகில் மிளிர்ந்த கட்டடங்களையும் கடற்கரையையும் கண்டு மகிழ்ந்தனர். இதனால் கடற்கரை சாலையில் வழக்கத்தை விட அதிகமாக கூட்டம் பெருகி நெரிசல் ஏற்பட்டது. மேலும் அவர்கள் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு நடந்த இசை நிகழ்ச்சி போன்றவற்றை கண்டு ரசித்தனர். கூட்டம் அலைமோதியதால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படா வண்ணம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இதுபோன்று பாரதி பூங்கா, சட்டசபை வளாகம் மற்றும் சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. வழக்கு விசாரணைக்காக புதுவைக்கு அழைத்து வரப்பட்ட மர்டர் மணிகண்டன் பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரணை உள்ளதால் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காரைக்காலிலிருந்து புதுவைக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட கைதி ஜெகன் சுண்ணாமாற்று பாலத்தில் வெடிகுண்டு வீசிக் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து தவளக்குப்பம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஏனாம் சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் தாதா கர்ணா தூண்டுதலின் பேரில் கொலை நடந்ததை அறிந்து கர்ணா, மர்டர் மணிகண்டன், அவரது மைத்துனர் வானரைப்பேட்டை ஐயப்பன் உள்பட 31 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்த போலீசார் அதில் 4 பேர் சிறார் என்பதால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். இதனிடையே 250 பக்க குற்ற அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். எனவே கைது செய்யப்பட்ட 27 பேரும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. மேலும் வழக்கை நீதிபதி பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மர்டர் மணிகண்டன் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதால் அவன் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். இந்நிலையில் தாதா கர்ணா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஏனாம் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டான். புதுவை ரெட்டியார்பாளையம் மூதாட்டி கொலை வழக்கில் 3 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கூடப்பாக்கத்தை சேர்ந்த சுப்பா மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் தனியாக வசித்து வந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி மர்ம நபர் மூதாட்டி விஜயலட்சுமி வீட்டில் தனியாக இருந்தபோது துணியால் கழுத்தை இறுக்கி கொலை செய்து 20 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றான். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் குற்றவாளியை வலைவீசி தேடி வரும் நிலையில் அவனை துரிதமாக பிடித்து கைது செய்யும் பொருட்டு இன்ஸ்பெக்டர் மாறன், சிறப்பு அதிரடிப்படை பாலகிருஷ்ணன், சப் இன்ஸ்பெக்டர் இனியன் ஆகிய மூவரின் தலைமையில் 3 தனிப்படைகளை அமைத்து அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், வாடகைக்கு வீடு கேட்டு வந்தவர்கள் என பலரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கூடப்பாக்கம் ஸ்ரீ நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வேல்காவடி மற்றும் செடல் வீதியுலா நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் எழுந்தருளி ஸ்ரீ நீலோதாம்பாள் உடனுரை ஸ்ரீ நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தில் ஆராதனையும் சிறப்பு வழிபாடுகளும் நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் நோன்பிருந்து வேல் காவடி ஏந்தி ஊர்வலமும் செடல் தரித்து வீதி உலாவும் சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதனையடுத்து கோவில் அறங்காவல் குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானின் திருவருளை பெற்று உய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவை இந்திரா நகரில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் துவக்கி வைத்தார். புதுவை கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்தநாள் விழா வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்திரா நகரில் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நடந்தது. விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். 25 அணிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 10,000 ரொக்க பரிசும், 2ஆம் பரிசாக 7,500 ரூபாயும், 3ஆம் பரிசாக 5,000 ரூபாயும் திரு ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவின் போது வழங்கப்பட உள்ளது. புதுவை அரியாங்குப்பத்தில் நடந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் தைப்பூச விழாவில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை அரியாங்குப்பத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் திருவருட் பிரகாச வள்ளலார் 142வது தைப்பூச திருநாள் உலக அமைதிக்கு வித்திட்ட திருநாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
இதனை முன்னிட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும், மனித உயிர்களுக்கிடையே ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வளர்க்கவும், பசிப்பிணியை போக்கவும் சன்மார்க்க கொள்கைகளை வகுத்த அருட்பெரும் ஜோதி வள்ளலார் அகவல் பாராயணம் இசைக்கப்பட்டது மற்றும் ஒளி வழிபாடு நடந்தது. இதனை அடுத்து 2000 பேருக்கு தலைவாழை இலையிட்டு பொது அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஒளி வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வள்ளலார் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் ஞான சபையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.